மெட்ராஸ்ல டி நகர்ல இருக்க ஜுவல்லரியே சொல்றேன், பேர் சொல்லக்கூடாது. லீடிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜுவல்லரியே நீங்க ரூபின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் ரூபி தான் தருவாங்க, அப்படிலாம் பேங்காக் ரூபி தருவாங்க. நீங்க அதை அவங்க கடைக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா கிளாஸ் ஃப்ரில்லான்னு கேட்டா ஆமான்னு வாங்க. ஈட்டட் பாதி கிளாஸ் பாதி மாட்டு கல்லு. நீங்க அப்புறம் பர்மா ரூபி எனக்கு வேணும் சார்னா பர்மா ரூபி, அப்படியா சார் இருங்க உள்ள இருந்து நான் எடுத்துட்டு வரேன், உள்ள ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கல். அப்பா அவ்வளோ ரேட்டு. ஆமா அது, ஆனா நாங்க பர்மா ரூபி, நான் அதே பர்மா ரூபி 6000 ரூபாய் 7000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா விக்கிற இடத்தோட புரியுது சார். இப்போ நம்ம ஒரு சில கடைகள்ல அழகா இருக்கும் டாப், அதுக்கு இந்த நிறைய பேரோட கைகள் மாறி வரும்போது அந்த டாக்ஸ் இதெல்லாம் வந்து இதாகி வரும், ரேட் அதிகமாகி. அவ்வளவுதான். அது போல வந்துட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய பேர் இது மூலியமா இன்னொன்னு சொல்லிக்கிறான், பழைய கற்கள் வந்துட்டு தோஷம் கிடையவே கிடையாது. கற்கள் உலோகத்துக்கு மட்டும் தோஷமே கிடையாது. நீங்க 100 பேர் யூஸ் பண்ண கல்லை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. ஸோ பழைய கல் கிடைச்சா தயவு செஞ்சு விடவே விடாதீங்க. அதில் தான் உண்மையான நீரோட்டம், அதில் தான் அதாவது நீரோட்டம் மட்டும் கிடையாது, பயங்கர உயிர் இருக்கும் அந்த கல்லில்.